அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். ஒரு நாள் கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, அங்கே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அங்கே கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினதுனால ஆர்கேவை கொஞ்சம் விட்டுட்டேன். இருந்தாலும் உலக செய்திகளை நம்ம கவர் பண்ணோம் இல்லையா? எப்போவுமே நம்ம ஒரே இடத்துல இருப்பது நல்லதுக்கு அல்லவல்லவா? அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் மற்ற செய்திகளும் கவர் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த பயணங்கள் தொடரப்போகிறது. ஒரு நாள் கேப்புக்கு அப்புறம் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமது பயணத்தை. மிக முக்கியமான பதிவு, கியூபாவில் என்ன நடந்தது, ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே என்ன நடந்தது, திடீர்னு ரஷ்யா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க அங்கே ஈரான் அமெரிக்கா தரப்பில் இருந்து. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷார்ட்டாக பேசலாம். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ போகலாம். நான் முதல் ஒரு பதிவு நான் முந்தைய சேனல், அதாவது ரவிக்குமார் சோமு சேனலில் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பதிவு பாருங்கள், அட்டாச் பண்ணுங்கள். அப்பயும் ஒரு சிலர் டவுட் தெரிவிச்சிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அவர் ஒரே இடத்துல தான் நெதன்யாகு அவர்கள் நின்று பேசுகிறாரு, அதுவுமே ஏஐ வீடியோ தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உங்களுக்கு அதுக்காகவே இன்னொரு 2-3 நான் பதிவுகளை போடுறேன். நான் இந்த பதிவுகள் குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதியை நேரடியாக போய் பார்வையிட்டார். அவர் மட்டும் இல்லை, அவங்களுடைய பிரசிடெண்ட் அவங்களும் போய் பார்வையிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பார்வையிட்டாங்க. இது மாதிரி நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு அந்த பகுதியில், பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்வையிட்டாங்க. இதை ஏஐ வீடியோவாக வெளியே எடுத்துருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ அனைத்து வித அந்த கற்பனை கதைகளுக்கும், இந்த கற்பனையை வைத்து ஓட்டி கொண்டிருந்த 20 நாளாக இருந்த எல்லா யூடியூபர்ஸுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இது. அவர் இறந்துட்டார், மசூதியில் புதைக்கப்பட்டுட்டார், அவர் டோட்டலாக இல்லை, அது உங்கள் வாயால் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கான ஒரு பதில். ஏன்னா நான் அந்த டைம் அந்த வீடியோ பதிவில் என்ன பண்ணிட்டேன், அவர் நின்றிருந்த பதிவு மட்டும் போட்டதுனால அந்த டவுட் இருந்திருக்கும். ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் அடுத்த வீடியோ பதிவு என்னென்னா, வீடியோ பதிவில் சம்பவம் என்னென்னா, கியூபாவுக்கு ஒரு 2 கப்பல் பெரிய உதவியோடு ரஷ்யா அனுப்புகிறாங்க. அனுப்பும்போதே அமெரிக்காவுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. அமெரிக்கா, இந்த மாதிரி நாங்கள் வழக்கமாக உதவி செய்கிறத நீங்கள் தடுக்க முடியாது, இது ஒரு இனப்படுகொலைக்கு சமம், அதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அப்போ அமெரிக்கா இவங்களுக்கு கியூபாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ண எல்லாம் தயாராக இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் உதவி பண்ணுவோம், ஏன்னா நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோம், நீங்களும் நாங்களும் தான் லவ் பண்ணணும், 3வது ஆள் உள்ள நுழைஞ்சு அவங்கள நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அப்பயும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு கியூபானுடைய கேபிட்டல் ஹவானா ஒரு 2-3 இடத்துல ஒரு லார்ஜ் ஃபயர் திடீர்னு வெடிச்சிருக்கு. பயங்கரமான ஒரு பாதிப்புகள்னு சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான பதிவுகள் மேபி நாளைக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கியூபாவில் பவர் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த மக்கள் வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா கூட சேர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிற இந்த சமயத்தில் ஒருவேளை ரஷ்யானுடைய அந்த குரூட் ஆயில் மீதெல்லாம் இறக்கி அவங்க கேபிட்டலில் வைக்கும் போது இந்த தாக்குதலா, இல்லை வரதுக்கு முன்பே அந்த போர்ட்டை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அவங்க அப்படியே திரும்பி போகணுன்றதுக்காக இந்த தாக்கல் நிகழ்த்தினாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அவங்க இங்கே எவ்வளோ பிஸியாகிறாங்க. நீங்கள் சைடில் போயிட்டு அங்கே துறைமுகத்தையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அடிச்சிட்டாங்களா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ஏற்கனவே கியூபா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவுடைய கோரிக்கை. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் உதவின்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக கை நீட்டி தான் ஆகும், வேறு வழி இல்லை, நீங்களும் பண்ண மாட்டேன்றீங்க, அவங்க வந்தாலும் அவங்க உதவியை நீ ஏற்றக்கூடாதுன்னா நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, உலக வரலாற்றில் முதல் முறையாக, இல்லை ஜியோ பாலிட்டிக்ஸில் கூட எடுத்துக்கலாம், அங்கே ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஆதரவாக ட்ரம்ப் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டார். டியர் ஹங்கேரியன் மக்களே, இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே எமது அருமை நண்பர் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு வாக்களித்து உங்கள் மகத்தான பொன்னான வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களே, அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீருமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமெரிக்காவின் உதவிகள் முழுமையாக ட்ரம்ப்ன்ற பாருங்க, விக்டர் ஓர்பன் அவர்கள் ஜெயிச்சானா நான் ஜெயிச்ச மாதிரி, நீங்கள் எங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னா அவர் மூலயமா நீங்கள் செலுத்துங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை முத்திரையிடுங்கள், இந்த ஜனநாயக திருவிழாவில் கலந்து கொண்டு வாக்களியுங்கள் விக்டர் ஓர்பன் அவர்களுக்குன்ற மாதிரிலாம் அவர் ஒரு மெசேஜ் போட. அடுத்தது இவர் போட்டார், யார், நெதன்யாகு அவர்கள் நேற்றே ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார். அந்த வீடியோ பதிவில், அன்பார்ந்த ஜியோ மக்களே, யூத மக்களே, நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஆட்ட வேண்டிய உதவி
அதாவது எங்களுக்கு ஆற்ற வேண்டிய உதவி நேரடியாக அதை நெதன்யாகு பாருங்க, விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய உதவியாக வாக்களியுங்கள் பெருமக்களே, வாக்களியுங்கள், ஜனநாயக திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் உங்களுக்காக சேவை செய்ய அவள் காத்து கொண்டிருக்கிறார்ன்ற மாதிரிலாம் பயங்கரமான பதிவுகள்லாம் போட்டு பெருக்கி விட்டுருந்தாங்க. இப்போ ஐரோப்பா பயங்கர குடைச்சல் இருக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது விக்டர் ஓர்பன் அவர்கள் ஜெயித்து விடக்கூடாது என்றதுல ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஐரோப்பா யூனியன். ஏன்னா இவங்க எடுக்கப்படுகிற எல்லா முடிவுகளுக்கும் அவங்க தடையா நிற்கிறாங்க. யாரு? ஐரோப்பா எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் விக்டர் ஓர்பன் அவர்கள் தடை வச்சுறாரு. இப்போங்க ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு 60 பில்லியன் கொடுக்குறேன்னாங்க, ஓடி மனுஷன் வீட்டு அதிகாரத்தை கொண்டு தடுத்துட்டாரு. உடனே ஐரோப்பா யூனியன் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை முடிக்கிறோம், இந்த தேர்தலை உன்னை தோக்கடிக்கிறோம், அப்போ நீ எப்படி வீட்டோ கொண்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு பார்க்குற மாதிரி சொல்ல, உடனே அங்கிருந்து ஜெலன்ஸ்கி ஒரு வீடியோ பதிவை வெளியிட, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உக்ரைனுடைய பெருமக்களே, நீங்கள் யாரும் அங்கே ஜெலன்ஸ்கினே வருது பாருங்க, என்ன அந்த நாடு சொல்லும் போது அவர் பெரிய வருது, விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு வாக்களித்து விடாதீர்கள் அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த பிரச்சாரத்தெல்லாம் தாண்டி இப்போ ஒரு பகீர் தகவலை குண்டு போடுறாங்க இந்த கியூ மீடியா அப்படின்னா அவங்க உக்ரைனுடைய உளவு தவிர என்ன சொல்லுதுன்னா, ரஷ்ய அதிபர் புடின் அவர்களும் வாக்கு கேட்குறாராம். அன்பார்ந்த ரஷ்யா மக்களே, நீங்கள் எப்பாடுபட்டாவது ஓட்டு போட்டுருங்க விக்டர் ஓர்பனுக்குன்னா. அதுதான் சொன்னேன், இங்கே பிடிக்காத நாடு யார்? ரஷ்யாவுக்கு பிடிக்காத நாடு அங்கே அமெரிக்கா, அவங்களும் விக்டர் ஓர்பனுக்கு ஓட்டு கேட்குறாங்க. இங்கே இஸ்ரேலில் இருந்து நெதன்யாகு அவர்களும் ஓட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் புடின் அவர்களும் ஓட்டு கேட்குறாங்க. இதுதான் முதல் முறை ஒரு நபருக்கு 3 வித்தியாசமான நாடுகள் நேரடியாக வர முடியாத வீடியோ பதிவெல்லாம் வெளியிடுறாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இதில் என்ன ஒரு பியூட்டினா, அவர் அசாசினேஷன் ட்ரை பண்ணி அவர் அப்படியே அதுலேருந்து தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சு அந்த அனுதாப அலைகளை ஜெயித்து விடலாம் என்று பெரிய திட்டத்தை தீட்டி இருக்கும்போது திடீர் என்று இந்த தகவலை நாங்கள் மக்களிடம் அளித்து விட்டோம் அப்படின்னு யார் சொல்றது? உக்ரைனுடைய உளவுத்துறை ஓடி குசு குசுன்னு சொல்கிறாங்க. இல்லை நிஜமாவா? இதை நம்பலாமா? இல்லை ஒருவேளை இப்படி துப்பாக்கி சுடுற மாதிரி சுட்டு உடனே ஒரு திரும்பி பேசுகிற மாதிரி பேசி இந்த காதை மட்டும் அப்படியே குறைஞ்சி போகிற மாதிரி கரெக்டாக ஒரு காதில் ஒரு ரத்தத்தை பிடிச்சிட்டு உட்காடுற மாதிரி ஏகாதிபத்தியமே உன்னை விட மாட்டேன்னு ஒரு கரெக்டாக ஒரு வசனத்தை விட அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஜெயிக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்களோ ரஷ்யா? இல்லையே, இந்த சம்பவம் ஏற்கனவே அமெரிக்காவில் நடந்துடுச்சு. இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்கிறேன் நான். இந்த மாதிரி திட்டங்களை தீட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனியோ இப்போ உலகத்திலே ரொம்ப பரபரப்பான செய்தி என்னென்னா, ஐரோப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னா ஐரோப்பா நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விக்டர் ஓர்பன் தோக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க அமெரிக்காவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் முடிச்சு கட்டணும் அப்படின்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெலன்ஸ்கியும் அவர் தோக்கணும்னு நினைக்கிறாரு. அதை விட மிக முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, அங்கே பறவைகள், சிறிய பறவைகள்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்குள்ளே நடக்கப்படுகிற தாக்குதல்னால இந்த பறவைகள்லாம் சின்ன பறவைகள்லாம் ஒரு சும்மால அதிர்வுனா கூட தாங்காது. நம்ம ஊர்லேயே கூட சும்மா ஒரு தீபாவளி பட்டாசு வெடிச்சாவே என்ன ஆகுதுங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பறந்து போயிடுதில்ல. இப்போ நார்மலாக இப்போ எங்களுக்கு சோளம் போட்டிருக்காங்க நிலத்தில், பறவைகள் வரக்கூடாதுன்னா 2 பட்டாசு வெடிச்சா போதும் எல்லாம் பறந்து போயிடும். அந்த அதிர்வு சின்ன பட்டாசுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி அணுகுண்டு போட்டுட்ருக்காங்க. எங்கள் ஈரான்லேயும் சரி அங்கே ரஷ்யாவிலையும் சரி. இந்த தாக்குதலால் அதுக்கெல்லாம் உக்ரைனில் வேறு பறவை இனமே பெரிய அளவுக்கு ரொம்ப மைக்ரேட் ஆகிட்டு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுதுன்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரஷ்யாவிலையும் உக்ரைனும் தாக்கல் நடத்தினால அது மைக்ரேட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சமாக கீழே கொஞ்சம் ஈரானுக்கு வந்திருக்கும். எத்தனை நாளா இப்போ ஈரான்லேயும் தாக்கல் நடத்துறதுனால அது அவ்வளோ மைக்ரேட் ஆகாது அப்படின்றாங்க. அதனால் பறவை இனங்களுக்கே கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. உங்களுக்கு அடுத்தடுத்த புகைப்படங்களில் வரைபடங்கள் நான் காட்ட விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் எந்தெந்த இடத்தெல்லாம் பாருங்கள், அப்படி கொடைஞ்சி உள்ளே போகிறாங்க பாருங்கள். யாருன்னா உக்ரைன் தரப்பில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபோர்ஸ். அவங்க 1.5 வருஷமாக முன்னேறின பகுதியை நாங்கள் 15 நாளில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்க. பெரிய அளவுக்கு குறைஞ்சி உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா குப்பியன்ஸ்ன்ற பகுதியிலும் அவங்க ரேபார் ஈரான் ரஷ்யாவுடைய ஆதரவு பெற்ற ஊடகங்களே அது தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ஸ்லோவக்கி அவங்க அந்த ஸ்லோவியன்ஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியிலும், அடுத்து டினிப்ரோடெக்ஸ்ன்ற பகுதியிலும் பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றொரு தகவலும் அந்த பக்கம் வந்திருக்கு.
பெருசாக கேதர் ஆகிறாங்க. ரஷ்யாவுடைய டீம் வந்து 4 lakh பக்கம் கேதர் ஆகிறாங்க. ஒரே சமயத்தில் உள்ள நுழைய போகிறாங்க. அதுவுமே தகவல் வந்து விட்டது. உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அடி என்று அடிக்கப் போகிறார்கள். அதற்கு தான் ஜெலன்ஸ்கி ஒரு பதிவு போட்டார். கடந்த வாரங்களாக 1550 அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதே அதுக்கு முன்பு வாரம்லாம் 1260 அட்டாக் தான் நடத்தினாங்க. ஆனால் இந்த வாரம் தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இப்போ விலையேற்றம், ஆயில் விலையேற்றம், கேஸ் விலையேற்றம் இதெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திய ரஷ்யா பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கிறது, ஆயுதங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறது, தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. ஓ ஐரோப்பா தேசமே, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக இதுக்கு ஒரு தடைகளை போட்டு தள்ளுங்கன்றவாங்க. இப்போ அவங்க நாங்களே ஐயா, நாங்கள் எந்த தடையை போகிறது, நாங்களே கேஸ் உற்பத்தி இல்லாமல் பின்னாடி போட்டிருக்கிறோம் ஐயா. அவங்க யாரு? ஐரோப்பா தரப்புல புலம்பிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னங்க தடை போட முடியும்? இதுக்கப்புறமும் அவங்க தடையை போட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஐரோப்பா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனால் அவங்க தடை போடணும், இல்லை அவங்க வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ஜெலன்ஸ்கி ரொம்ப தெளிவாகிறாரு. அதனால் பார்க்கலாம் ஐரோப்பா நாடுகள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நாங்கள் முன்காலத்தில் பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டார்லிங்க். அந்த ஸ்டார்லிங்கோட அக்சஸை கட் பண்ணி எங்கள் ரோபோட்டிக்ஸை ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே விட்டு அடிச்சாம் பாரு அடி. அந்த அடியில் தான் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. திருப்பி ஓடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெரிய அளவுக்கு கேதராய் தாக்கல் நடத்தினா கூட, கடுமையான யுத்தம் நடைபெற்றா கூட நம்ம வீரர்கள் ஒருத்தர் கூட காயம் கூட ஆகலை, இப்படி உரைச்சிட்டு கூட போல. ஆனால் எதிரி நாட்டு வீரர்கள் 200 பேர்த்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்க ஒரு நாளைக்குன்ற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பாருங்க, அதாவது அவங்க கியூ பத்திரிகைகள் இல்லை அவங்க உக்ரைனுடைய பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு அமெரிக்கானுடைய ஒரு ஃபார்மர் ஜென்ரல் ஒருத்தர், யூஎஸ்னுடைய ஃபார்மர் ஜென்ரல் ஒருத்தர் இங்கே கியூக்காக வேலை செய்கிறாராம். வேலை செய்கிறவர் திடீர்னு ட்ரெயினில் போகும்போது மனுஷன் குடிச்சிட்டு மட்டையாயிட்டாராம். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கோட்டசாமி எந்திரி, உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான வரைபடம் ஒன்று கொடுத்தோமே, அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளானாக இருந்தது, அது எங்கப்பான்னு கேட்டால் இல்லையா. அதிருந்து போயிட்டாங்களாம். ஏன்னா ஃப்யூச்சர் பிளான் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பகுதியில் அசம்பிள் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு கசிந்துருமா அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகிடும்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். இந்த மாதிரி அமெரிக்கர்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உக்ரைன் தரப்பில். ஏன்னா இவங்க இங்கேருந்து போயிட்டு அங்கே அரபு நாடுகளுக்கு உதவி செய்கிறாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரோன் அனுப்பி சுட்டு விழுதுறோம், அவங்க ஆனால் 3 பில்லியன் 4 மில்லியன் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தன்னை பெருமையாக பேசிக்கிற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் செக் வைக்கிறாங்க. அது இல்லாமல் எஃபிஐனுடைய கேஷ் பட்டியல் அவர்கள் வந்து ரஷ்யா மீது பகிரங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து கமர்ஷியல் மெசேஜ் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு சிக்னல் உருவாக்கி ஒரு சிக்னலை கிரியேட் பண்ணி அங்கே யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய அஃபீஷியல்ஸ், மிலிட்ரி பர்சனல்ஸ், பொலிட்டிக்கல், ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில மெசேஜ் எல்லாம் அனுப்பி அவங்களை உளவு பார்க்குறாங்க, பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து எக்ஸலத்தின் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அந்த டீப் ஃபேக் இருக்குல்ல, அதாவது முகத்தை மாற்றி செய்கிற பதிவுகள்லாம் தொடர்ந்து அவர் வேண்டுமென்றே நீக்காமல் என்கரேஜ் பண்ணுறாரு எக்ஸலத்தில் இருக்கிறவங்கள. அதை தடுக்கலை அப்படின்னா கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஒரு ஃபார்மர் அம்பாசிடர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. இது மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடுத்து உங்களை தான் டார்கெட் வைக்கிறாங்களாம், ஈரான் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கான், அவங்க சப்போஸ் தாக்கல் நடத்தினா என்ன பண்ணுவீங்கன்னா நேராக நான் டெல்லியை தான் அடிப்பேன். ஓ என்னப்பா சொல்கிற, அவங்க உங்களை அடித்தா நீ இது அரபு நாட்டு கதையாலாம் இருக்குது. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் அடிக்கும்போது ஈரான் கோவத்தில் போயிட்டு அரபு நாடுகள் அடிக்கிற மாதிரி நீ ஓடி வந்து இங்கே டெல்லி அடிக்கிறேன்னா அங்கே மாதிரி இருக்காது கண்ணை. நீங்கள் அணுகுண்டு பாய்ஸாக இருக்கலாம், அக்களுக்கு அணுகுண்டு கடிச்சு கூட வீசலாம், ஆனால் இங்கே சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். திடீர்னு ஓடி வந்து நான் டெல்லியை தான் அடிப்போம் அப்படின்னு சொல்றது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அவங்களாம் தொலைவில் இருக்காங்க, இந்தியா தான் பக்கத்தில் இருக்கு, அந்த வெறுப்பை காட்டுக்குன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம், ஏதோ மனுஷன் தெரியாமல் பேசிட்டாரா நிஜமாக பேசிட்டாரான்றது. ரம்ஜான் இருந்தது இல்லையா, ரம்ஜான் அப்போ பாகிஸ்தானுக்குள்ளார லக்ஸரி தொய்பானுடைய பிலால் அரிஃப் சலீஃபி அவர் இந்த ப்ரேயரில் கலந்துக்கிட்டு வரும்போது மர்ம நபர்களால் சுடப்பட்டிருக்கிறார். லக்ஸரி தொய்பானுடைய முக்கிய கமாண்டராக இருந்தவர், தேடப்படக்கூடிய மிக முக்கிய நபர் யாரோ டிஷம்னு போட்டுக்கிறாங்க மர்ம நபர்கள். யார் அந்த மர்ம நபர்கள் என்று டோட்டலாக தெரியல, அது பார்க்கலாம் நம்ம. அதே போல் ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் அண்ட் டீசல் விலை அதிரடியாக,
அதாவது இப்போ 398 ரூபாய், அதாவது டாலர் மதிப்பில் $1.30. அவங்க இதுக்கு முன்னாடி 1.02 இருந்தது. டீசலும் பெரிய அளவுக்கு விலையேற்றமாக இருக்காங்க. இன்னும் வருங்காலங்களில் அதிகமாக ஏறுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஐபிஎல் விளையாடுறோம்ல, அதே மாதிரி ஐபிஎல், அதே மாதிரி அங்கே வந்து பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் விளையாடுறாங்க. அதை இப்போ பார்வையாளர் இல்லாமல் விளையாடுறாங்களாம். அவங்க மட்டும் குசுன்னு விளையாடிக்கிறாங்களாம். என்ன காரணம்னா, இவங்க மீடியா தப்பாக போட்டிருக்காங்க சன் நியூஸில். என்னென்னா அங்கே போர் நடக்குது இல்லையா கல்ஃப் கண்ட்ரீஸில், அதனால் இவங்க வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நடத்துனாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் போர் நடக்கிறதுக்கும் பாகிஸ்தானுக்குள்ளே பேச்சு நடத்துறதுக்கு என்னங்க சம்மந்தம் சொல்லுங்கள்? டிக்கெட்டு விற்பனை பண்ண அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆப்கானிஸ்தான் இப்போ போர் நிறுத்தம் என்பது இந்த ரம்ஜான் வரைக்கும் தான் அவங்க போர் நிறுத்தம். அவ்வளோதான். செல்ஃபி பாய்ஸ் களத்தில் இறங்குறாங்க. பயங்கர பிளானில் இருக்காங்க. எல்லை பகுதியெல்லாம் உள்ளே நெருங்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால் இவங்க வந்து ஆள் இல்லாமல் மேட்ச் ஆடிக்கிறேன்னு சொல்கிறது இங்கே ஓடி வந்து அங்கே நடத்துறதுனால தான் பாகிஸ்தான் பிஎஸ்எல் வந்து மேட்ச் எல்லாம் நடத்துகிறான்றாங்க. ஏற்கனவே அது பெரிய லாஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன செய்ய போகிறாங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.